உண்ணாமலகட பஞ்சாயத்தினுடைய 1வது வார்டு கிடக்கக்கூடிய கோலம் ஓட தெரியாத அளவுக்கு காடு ஏறி கிடந்த காரணத்தினால் அந்த வாகனம் ஓட ஏது தெரியாத காரணத்தினால் இன்றைக்கு செயல் கொண்டு இறக்கி விட்டிருக்கின்றார்கள். பாருங்க வேலைக்க உண்ணாமலகட பஞ்சாயத்தின் ஓடு. மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்கிறேன், என்னோட பாசத்துக்குரிய நேசிக்கக்கூடியதானா என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்கிறேன், ஸ்டாலின் உங்களுடனே உங்கள் அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை என்ன என்று நீங்கள் ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கலாம்? எத்தனை வருட காலமாகவே பாருங்கள் இந்த ரோடு கிடக்கக்கூடிய கோலம், இந்த தண்ணீர் எங்கிருந்து ஊற்றி வருகிறது, இது எங்கிருந்து அந்த தண்ணீர் வடிந்து வருகிறது, இதுக்கு வழி என்ன செய்யலாம்? ஊர் பராமரிப்பு கூட கிடையாது. உண்ணாமலகட பஞ்சாயத்தின் எல்லா அனைத்து சாலைகளும் இந்த பஞ்சாயத்தில் என்ன நடக்கிறது கூட மக்களுக்கு தெரியவில்லை, கேட்கின்றார்கள். இந்த ஓடை இல்லாத காரணத்தில் தான் இன்றைக்கி இந்த வாகனம் அந்த விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு ஓடை கூட கிளியராக கிடையாது. ஓடை தோண்டி நாசமாக்கி குடிநீர் இணைப்பின் பேரை சொல்லி தோண்டி வலித்து நாசமாக்கி அது சீர்குலைத்து என்ன நடக்குதுங்க? முகாம் போடுறாங்க, குறவு கேட்குறாங்க, குற்றங்கள் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்களா இவர்கள்? மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பஞ்சாயத்து நிர்வாகிகள், பஞ்சாயத்து அதிகாரிகள் ஓடை கிளியராக அந்த டிரைவருக்கு பார்க்க முடியல, காடு ஏறி கிடக்கிற காரணத்தில். அதான் அந்த வாகனம் இன்றைக்கு விபத்துக்குள்ளானது. ஆகையால் என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட என்னுடைய பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உண்ணாமலகட பஞ்சாயத்தை என்கொயரி செய்ய வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். ஒரு ஓடை கூட கிளியராக ஓடை கிடையாது. பாருங்கள், தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் காடுகள், புல்புண்டுகள், எங்கே பார்த்தாலும் தண்ணீர். இது டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், இது மின்சாரம் இணைக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்பக்கம் பாருங்களேன். என்ன பாதுகாப்பு மக்களுக்கு? இதுக்கு வழி என்ன? இந்த தண்ணி எங்கேருந்து வருது? என்ன செய்யலாம்? நீங்கள் குறவுக்கு முகாம் போடுறதில்ல, குறவு தீர்க்கும் நாளுக்கள் போட்டு வர்றதில்ல, கிராம சபை கூடுறதில்ல. மக்களுடைய அடிப்படை வசதிகள் என்ன என்று விசாரணை செய்ய வேண்டும். தமிழகத்தில் நான் ஒவ்வொரு மாவட்டங்களும் சென்று வருகிறேன். இப்போ பாருங்கள், பஞ்சாயத்தினுடைய குடியிருப்புகள், வீடுகள் இருக்கக்கூடிய நிலத்தில் அந்த இடத்தில் கிடக்கக்கூடிய கோலம், உண்ணாமலகட பஞ்சாயத்தின் கோலம். இப்போ பாருங்கள், குப்பை வண்டிகள், குப்பை தொட்டிகள் இதை பாருங்கள் போட்டு இங்கே போட்டு பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறாங்க பாருங்கள். மங்காத குப்பை, மங்குற குப்பை, பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிற பாருங்கள். உண்ணாமலகட பஞ்சாயத்தின் நடக்கக்கூடிய கோலம். இதை பாருங்கள், இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு காணுமா? குமரி மாவட்டத்தை சீர்குலைத்தது அரசியல் கட்சிகள் சேர்ந்து. குமரி மாவட்டம் தரமான ஒரு சாலை சொல்லுங்களேன், சுத்தமான குடிநீர் போலும் கிடையாது. எத்தனை புகார் மோகன்குமார் கொடுத்துக்கின்றீர்கள்? எத்தனை மனு தலைமை செயலகத்தில், பஞ்சாயத்துகளில், மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில், நகராட்சிக்குள்ள, மாநகராட்சிக்குள்ள, நெடுஞ்சாலைத்துறைக்குள்ள மக்கள் கோரிக்கைகள், ஏகப்பட்ட கோரிக்கைகளை போட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஓட்டுக்கு வேண்டி மட்டும் வருவார்கள். ஏதாவது பொய்களை சொல்லி 10 பேருக்கு நோட்டீஸும் கொடுத்து வீடு வீடாக அனுப்பி ஓட்டு பிடிக்க ஜெயிக்கணும். இவங்களுக்கு பணத்துக்காக பணம் மட்டும் வேணும், கமிஷன். பணமும் பதவி தான் முக்கியம், மக்களுக்கு முக்கியமல்ல. மக்களோட வாழ்வாதாரம் முக்கியமல்ல. மக்கள் எப்படி தொலைஞ்சு போனால் என்ன, வரிப்பணம் கரெக்டாக வருதா? அதான் கேட்குறாங்க. வாகன ஓட்டுநருக்கு ஒரு தரமான சாலை கூட கிடையாது குமரி மாவட்டத்தில். அனைத்து சாலைகள், விளவங்கோடு தொகுதியை பாருங்கள். என் தொகுதி மக்கள் தொகுதி, விளவங்கோடு தொகுதி, 233ஆம் தொகுதியோட நிலைமை. எத்தனை சாலைகள் சீர்விழுந்து கிடக்கிறது. குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தோண்டி மறைச்சு நாசமாக்கி இன்றைக்கு இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இது உண்ணாமலகட பஞ்சாயத்தினுடைய கோலம். பாகோடு பஞ்சாயத்து, எடைக்கோடு பஞ்சாயத்து, அனைத்து பஞ்சாயத்திலும் பார்வையிட்டு வருகிறோம். மாநகராட்சி கிடையாது ஓடைகள், நகராட்சி ஓடைகள், நகராட்சியில் எல்லாம் பணம் பணம் பணம். ஒரு ரோடை உடைச்சி மறு ரோடை போட்டது, ஒரு ரோடை 2 முறை 3 முறை போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் போக நாட்டம் விற்க முடியவில்லை. இதை பாருங்கள், இது தண்ணி ரோடு பாதுகாப்பு கிடையாது. சாக்கடை தண்ணியா ஊற்று தண்ணியாக தெரியாது. பார்த்துங்க. மாண்புமிகு முதலமைச்சரை கொண்டு வருகிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு வருகிறேன், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் சட்டத்தை சந்திக்க முடியுமோ சந்திப்போம். ஆகையால் நீங்கள் இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தோண்டி வலித்து தண்ணீர் இணைப்புக்காக தோண்டி வலிக்கப்பட்ட ரோடுகள் ஒன்றை சீரமைக்க வேண்டும்.
இந்த வடக்கு தெருவு, அதாவது நான் நிற்கக்கூடியது மார்த்தாண்டம் வடக்கு தெருவு, உண்ணாமலக்கடை 1வது வார்டு, அதாவது ஈவி ஆஃபீஸுக்கு பின்புறம் குருவிக்காட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ரோடு. கிளியராக வச்சிருங்கள். சீரமைக்க வேண்டும். மக்களுக்கு தரமான சாலையும் ஓடையை அமைத்து ஓடைக்குள் கொண்டு போக வேண்டிய தண்ணீரை தரமான சாலை அமைக்க வேண்டும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.